சரி, இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னு சொன்னால் 2023-24 MCQ 23 MCQ பார்ப்போம். அது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஒரு அல்கஹால் வந்து இதில் CH3 OH கேஸ்ன்ற ஒரு அல்கஹாலை நாங்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது கார்பன் ஆக்சைடாகவும் சக 2H2 ஆகவும் வரப்போகுது. இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு டெல்டா ஹெச் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம், திரையில் பார்க்கலாம் அந்த கேள்வியை. இப்போ டெல்டா ஹெச் வந்து உங்களுக்கு 91 கிலோ ஜூல் மூல் -12 வந்திருக்குது. அந்த அடிப்படையில் மூல் -1 வந்திருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பார்ப்போம்னு சொல்லி சொன்னால், இதில் ஒரு காவலிடப்பட்ட மூடிய விரைத்த கொள்கலத்தில் மேற்குறித்த தாக்கம் நிறைவேறும் நிலைக்கு நடைபெறுகிறது. ஒன்று கொள்கலத்தில் உள்ள வெப்பநிலையின் பொருளுடைய வெப்பநிலை, இரண்டாவது தாக்கத்தின் டெல்டா எஸ் இன் குறி தொடர்பாக பின்வரு எது சரியானதுன்னு பார்க்கலாம். சரி, அப்போ நம்ம இதை இப்படி பார்த்துட்டு பார்ப்போம். இது வந்து பிளஸ்ல இருக்கிறபடியே இது என்ன செய்யும், அகவெப்ப தாக்கம். அப்போ ஒரு மூடிய இதுல காவலிடப்பட்டிருக்கன்னு என்ன செய்யணும், அகவெப்ப தாக்கத்துக்கு வெப்பம் போகும். ஆனால் அந்த தாக்கம் உள்ள நடந்திருக்கு. அப்போ என்ன செய்யும், தொகுதியில் இருந்தால் அந்த வெப்பத்தை எடுத்துரும். அப்போ வெப்பநிலை என்ன செஞ்சிருக்கும், குறைஞ்சிருக்கும். அப்போ அடுத்த கேட்குறாங்க டெல்டா எஸ்என் என்று. டெல்டா எஸ்என் என்ன, இங்கே இருக்கிற விளைவு செய்ய தாக்கி. அப்போ அப்படி பார்க்கும்போது விளைவு எத்தனை மூல், 1 3 மூல், தாக்கி எத்தனை மூல், 1 மூல். ஆகவே என்ன டெல்டா எஸ் என்ன வருது, டெல்டா எஸ் வந்து +2 வருது. அப்போ நேரடியாக இந்த விடையை பார்த்தோம்னா என்ன விடையா இருக்க போகுது, குறைதான். சரி, குறைகிற 2 தான் பார்க்கணும் வெப்பநிலையில், 2 3. அப்போ அதில் எது ப்ளஸ் வருது, டெல்டா எஸ், விடை 2. அப்போ இதுக்கு விடை 2. அப்போ எல்லாத்தையும் நேரடியாக நாங்கள் விடை போயிடலாமே, இதில் பெருசாக தியரி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. விடை 2. விடை வந்து 2வது விடையாக இருக்குது. என்ன செய்யணும், வெப்பநிலை குறையணும், அதோட டெல்டா எஸ் வந்து +ஆக இருக்கும்.